வெல்கம் டு CMA தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம 3வது கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் தான் பார்க்குறோம். ஸோ பேசிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். எல்லாத்தையுமே நம்ம அட் அ டைமில் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ், அவ்வளோதான். என்னென்ன அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ அதோட எக்ஸாக்ட் மீனிங்கை, கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சம் டிஃப்ரென்சஸ் நமக்கு தெரியணும். நம்ம வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நம்மளால் அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு கான்செப்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீனிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிற சாப்டர்ஸில் நம்ம வந்து கரெக்டான மீனிங்கை புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க அண்டு யூஸ் பண்ணுங்க. அந்தந்த இடத்துல இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ண பழகுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் கிளியர்லி, ஒன் மஸ்ட் குரூப் த ஃபாலோயிங் காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் பிஸ்னஸ் அக்கௌண்டிங். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆஃபன் யூஸ்டு கான்செப்ட்ஸ் பிஃபோர் வி எம்பார்க் ஆன் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ். நீ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், கான்செப்ட்ஸ், கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி யூ மஸ்ட் பி தரோ வித் த கான்செப்ட்ஸ். நம்ம கான்செப்டை வந்து இருக்கிற டேர்ம்ஸை வந்து முதல்ல நம்ம தரோவாக்கிக்கணும். அதுக்காக தான் அக்கௌண்டிங் டேர்ம்ஸை நம்ம பிரின்சிபல்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்களாம். ஓகேவா? சரி, இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் ஒன், டிரான்சாக்ஷன்னா என்ன? டிரான்சாக்ஷன் அப்படின்னா பேங்க்கில் டிரான்சாக்ஷன் இருக்குது, பிஸ்னஸ்லையும் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் டிரான்சாக்ஷனுங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஹியர் இன் அக்கௌண்டிங், வாட் இஸ் டிரான்சாக்ஷன்? இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே கொடுத்த டெஃபனிஷன் எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நம்ம ஒவ்வொரு டேர்ம் யூஸ் பண்ணும்போதும் அதோட மீனிங் என்ன, அவ்வளோதான். ஒவ்வொரு டேர்ம் யூஸ் பண்ணும்போதும் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் இன் அக்கௌண்டிங், டிரான்சாக்ஷன் மீன்ஸ் an event or a business entity which involves exchange of money or money's worth between parties. ஸோ மானிட்ரி டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நான் டிரான்சாக்ஷன் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் இருக்கணும் அப்படின்னா தான் நான் அதை டிரான்சாக்ஷன் சொல்லணும். ஃபினான்ஷியலாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னா அது டிரான்சாக்ஷன் கிடையாது எனக்கு. ஓகேவா? தென் கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ வாட் டஸ் இட் மீன்? கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம் இல்லை கேஷ் பே பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால்டு கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் பே பண்ணல பட் இட் இஸ் அக்ரூடு எக்ஸ்பென்சஸ் or income, then it's a credit transaction. So in credit transaction the payment is settled in a future date. அவ்வளோதான். ஃப்யூச்சர் டேட்டில் நான் செட்டில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இது வந்து நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நான் சொல்ல முடியாது. இட் இன்வால்வ்ஸ் ஃபைனான்ஸ். ஸோ இட் இஸ் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வரும். ரைட்டா? நெக்ஸ்ட், குட்ஸ் ஆர் சர்வீசஸ், tangible article or commodity in which a business deals. நல்லா கவனிக்கணும். குட்ஸ் ஆர் சர்வீசஸ்னால் எதை சொல்கிறாங்கன்னு. ஒரு கம்பெனியில், ஒரு பிஸ்னஸில் குட்ஸ்ன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, டேஞ்சிபிள் ஆர்டிக்கிளாக இருக்கணும், ஆர் கமாடிட்டி இன் விச் அ பிஸ்னஸ் டீல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸ் எந்த பொருளை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, டீல் மீன்ஸ் வாங்கி விற்கிறாங்களோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாங்களோ அதைத்தான் நம்ம குட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது டேஞ்சிபிள் ஆர்டிக்கிளாக இருக்கணும். இதுதான் பாயிண்ட்டு. சரி, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம், அவங்களுக்கு ஃபர்னிச்சர் தான் குட்ஸு.
நான் சொன்ன மீனிங்கை வச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ ஃபர்னிச்சர் இஸ் அ டேஞ்சிபிள் ஆர்டிக்கல் அண்ட் த பிஸ்னஸ் டீல்ஸ் வித் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சருங்கிறது வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு குட்ஸு, ரைட். இப்போ இன்னொரு கம்பெனி வேற பொருள் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிற கம்பெனி, மொபைல் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிற கம்பெனி. அவங்க ஃபர்னிச்சர் வாங்கினாங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு வந்து ஃபர்னிச்சர் இஸ் அ குட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி, இப்போ இந்த மொபைல் கம்பெனிக்கு ஃபர்னிச்சர் குட்ஸ் கிடையாது, இட்ஸ் அ ஃபிக்ஸட் அசெட். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பிஸ்னஸ் ஃபர்மோட குட்ஸ் மே நாட் பி த குட்ஸ் டு த அனதர் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஃபர்மோட குட்ஸ் இன்னொரு பிஸ்னஸ் ஃபர்மோட குட்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருக்கவும் முடியாது. அவங்கவுங்க என்ன டீல் பண்ணுறாங்களோ, எந்த குட்ஸை டீல் பண்ணுறாங்களோ அதைத்தான் பார்க்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சம்டைம்ஸ் இப்போ நம்ம குட்ஸாக இருந்தால் டேஞ்சிபிள் இன் நேச்சர்னு பார்த்தோம் இல்லையா? அதே இது சர்வீசஸ் ஆர் இன்டேஞ்சிபிள் இன் நேச்சர். ஸோ which are rendered with or without the object of earning profit. சில பேர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கிற எண்ணத்தோட இது பண்ணுவாங்க, சில பேர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கிற எண்ணம் இருக்காது. ஓகேவா? ஸோ இன் சச் அ கேஸ் சர்வீசஸ் இன்டான்ஜிபிளாக இருந்தாலும் நம்ம அதை சர்வீசஸ் தான் சொல்கிறோம். வித்தவுட் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அது சர்வீசஸ் தான். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராஃபிட். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எக்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸை விட என்னோட ரெவென்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் ப்ராஃபிட்னு சொல்வேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் லாஸ். எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஓவர் ரெவென்யூ இஸ் கால்ட் அஸ் லாஸ். அடுத்து அசெட். அசெட் இஸ் அ ரிசோர்ஸ் ஓன்ட் பை த பிஸ்னஸ் with the purpose of using it for generating future profits. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. It is the resource owned by the business ஓட resource with the purpose of using it for futureல யூஸ் பண்றதுக்காக, for a long term யூஸ் பண்றதுக்காக வாங்குறது. எதுக்காக? for generating future profits. So 3 விஷயம். It is a resource owned by the business. Second one is it is used for a long period. Third one is for earning future profits. So there are 3 characteristics to identify whether the particular item is a asset or not. அது அசெட் தானான்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு 3 பாயிண்ட். ரிசோர்ஸ் ஓன்ட் பை த பிஸ்னஸ், தென் ஃபார் அ லாங் பீரியட், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ், ரைட்? Asset may be tangible or intangible. If the asset is seen, touched or felt, then it is called tangible asset. Example, plant and machinery, furniture and fixtures. அடுத்து land and buildings, books, computers, vehicles, etc. are called tangible assets because it can be seen, touched and felt. But there are some assets called as intangible assets. They cannot be seen or felt, although they help to generate future profits. Future profits earn பண்றதுக்கு help பண்ணும். And it is also for a long period. So example, goodwill, patents, trademarks, copyrights, brand equity, designs, intellectual property, etc. are called என்னது? Intangible assets. So assets are divided into 2, fixed assets, current assets. Or இல்லைனா ஃபிக்ஸட் அசெட்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம நான் கரண்ட் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. கரண்ட் அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த நான் கரண்ட் அசெட்ஸ் ஆர் அகெயின் டிவைடட் இன்டு 2 tangible assets, intangible assets. So tangible assets can be seen, touched or felt, but intangible assets cannot be seen, touched or felt. Okay? So, but அதுவும் அசெட் தான். அது என்னது? intangible asset. Okay, what is current asset? Current assetனா என்ன?
என்ன நம்ம சொல்லிட்டோம், நான் கரண்ட் அசெட்ஸ்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். இப்போ கரண்ட் அசெட்ஸ்னா என்ன? கரண்ட் அசெட்ஸ்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரியலைஸ்டு இன் கம்பெனிஸ் நார்மல் ஆப்ரேட்டிங் சைக்கிள். இவ்வளோ பெருசாலாம் நான் சொல்ல விரும்பல. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரியலைஸ்ட் வித்தின் அ இயர். அவ்வளோதான். கம்பெனிஸ் நார்மல் ஆப்ரேட்டிங் சைக்கிள் 1 இயர் தானப்பா. ஸோ அந்த 1 இயர்க்குள்ள இதை நம்ம ரியலைஸ் பண்ணோம். வாட் டஸ் இட் மீன் ரியலைஸ்டு? கரண்ட் அசெட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு கேஷ். அதை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? கரண்ட் அசெட்டை கேஷா? டெட்டாஸாக இருந்தால் அவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறது, ஸ்டாக்காக இருந்தால் வித்து ரூபாயாக்குறது. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ கரண்ட் அசெட்ஸ்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரியலைஸ்ட் இன் அ இயர். Then it is held primarily for the purpose of being traded. It is held primarily for the purpose of being traded. Okay va? It is held primarily for the purpose of being traded. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேட் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. இட் இஸ் அதான் ஸ்டாக், டெட்டாஸ் எல்லாமே ட்ரேட் சம்பந்தப்பட்டது. இட் இஸ் டியூ டு பி ரியலைஸ்ட் வித்தின் 12 months. அவங்களே கொடுத்துட்டாங்க. முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க? கம்பெனிஸ் நார்மல் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இட் இஸ் டு பி ரியலைஸ்டு வித்தின் 12 months ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் டேட். ஓகே. இட் இஸ் கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட். ஓகேவா? இது கேஷாகவும் இருக்கலாம். ஏன்னா கரண்ட் அசெட்ஸ் இன்க்ளூட் ஸ்டாக், டெட்டார்ஸ், கேஷ், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் அண்ட் ஸ்மால் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம். இட் இஸ் அ கேஷ் ஈக்குவலண்ட் பிகாஸ் இட் கேன் பி ரியலைஸ்டு வித்தின் அன் ஹவர். 1 மணி நேரத்தில் வி கேன் கன்வெர்ட் த ஃபிக்ஸட் டெபாசிட் இன்டு கேஷ். கேஷாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் அ கேஷ் ஈக்குவலண்ட், ரைட்? தென் நான் கரண்ட் அசெட்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லயபிலிட்டி, obligation of financial nature to be settled at a future date. கம்பெனியோட ஆப்ளிகேஷன் என்னது? டு பி செட்டில்டு அட் அ ஃபியூச்சர் டேட். ஒரு ஃபியூச்சர் டேட்ல நம்ம செட்டில் பண்ணோம். அந்த ஃபியூச்சர் டேட் என்னங்கிறது வந்து there is an agreement between creditors and the business. பிஸ்னஸ்க்கும் கிரெடிட்டர்ஸ்க்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டை பொறுத்து 1 இயர்ல திருப்பி கொடுக்குறேன், கரண்ட் லயபிலிட்டிஸ். 1 இயர்க்குள்ள திருப்பி கொடுத்தோம்னா கரண்ட் லயபிலிட்டிஸ். 1 இயர்க்கு மேலாகுது, 5 வருஷம் லோனு, டிபென்ச்சர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு தான் ரெடீம் பண்ணுவேன். இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ், அவன் எப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறானோ அன்னைக்கு தான் ரூபா கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது எல்லாமே நமக்கு என்னது? நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ லயபிலிட்டி நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், கரண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு. கரண்ட் லயபிலிட்டிஸில் ஏற்கனவே நான் சொன்னேன் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி செட்டில்டு. அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? கரண்ட் அசெட்ஸில் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ரியலைஸ்டு பார்த்தோமா? வித்து வர ரூபா. பட் இங்கே நம்ம தான் செட்டில் பண்ணோம். ஸோ இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி செட்டில்டு வித்தின் த இயர், தட் இஸ் இன் த கம்பெனிஸ் நார்மல் ஆப்ரேட்டிங் சைக்கிள். It is held primarily for the purpose of being traded. It is due to be settled within 12 months and the company does not have an unconditional right to deter settlement of the liability for at least 12 months after the reporting date. Okay, va? So these are the characteristics for current liabilities. Non-current liabilities na எதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ் இல்லையோ அதெல்லாம் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, லோன் டேக்கன் ஃபார் 5 years and debentures issued, etc. Right? Then what is the next one? Internal liability. நல்லா கவனிங்க, லயபிலிட்டி சைடில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எழுதுறது என்னன்னா கேபிட்டல் தான். கேபிட்டலுக்கு அடுத்த ரிசர்வ்ஸ் எழுதுவோம், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அதுக்கு அடுத்து தான் நம்ம லோன்ஸு, டிபென்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் தான் கரண்ட் லயபிலிட்டிஸ் எழுதுவோம். ஸோ liabilities are divided into 2. எப்படி நீ கரண்ட் நான் கரண்ட்னு பிரிச்சியோ அதே மாதிரி இன்னொரு கிளாசிஃபிகேஷனும் இருக்கு, இன்டர்னல் லயபிலிட்டி, எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி. ஸோ இந்த இன்டர்னல் லயபிலிட்டினா என்ன அர்த்தம்? ஓனர்ஸ் ஈக்விட்டி, ப்ரொப்ரைட்டர்ஸ் ஈக்விட்டி. பேர் என்னது? ப்ரொப்ரைட்டர்ஸ் ஈக்விட்டி, ஓனர்ஸ் ஈக்விட்டி. இன்னொரு பேர் நெட்வொர்த். நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து நெட்வொர்த்துங்கிற மீனிங் கேட்பாங்க. ஓனர்ஸ் ஈக்விட்டி, ப்ரொப்ரைட்டர்ஸ் ஈக்விட்டி,
ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட், நெட்வொர்த். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் லயபிலிட்டிக்கு இன்னொரு பேர், ரைட்? இந்த ப்ரொப்ரைட்டர்ஸ் ஈக்விட்டினா என்ன அர்த்தம்? ஏன் கேபிட்டல்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே? இன்டர்னல் லயபிலிட்டினா ஓனர் கொண்டு வந்த கேபிட்டல், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஸோ கேபிட்டல் மட்டும் சொல்ல வேண்டியதுன்னா இல்லை, இட் இன்க்ளூட்ஸ் ரிசர்வ்ஸ், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ ரிசர்வ் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோமோ எல்லாமே யாருக்குரியது தான்? ப்ரொப்ரைட்டருக்குரியது தான். எல்லாத்தையும் டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம நம்ம ஃபியூச்சர் என்ன கண்டிஞ்சன்ட் லாஸஸ்க்காக ரிசர்வா எடுத்து வைக்கிறோம். பட் ரிசர்வ் பிலாங்ஸ் டு ஓனர்ஸ். ஸோ ஓனர்ஸ் ஈக்விட்டி இன்க்ளூட்ஸ் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் இன்டர்னல் liability. Okay, next one is working capital. There are two types of working capital: gross working capital, net working capital. இப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிற வார்த்தையே நமக்கு புதுசு. ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? கேபிட்டல் தெரியும் நமக்கு, பிசினஸ்க்கு ஓனர் வந்து கொண்டு வர ரூபான்னு. பட் வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் மொத்தமாக கொண்டு வர 1 lakh, 10 lakhs, 1 crore, it depends on the size of the business and the nature of the business. ஸோ கொண்டு வர ரூபாயில் அவர் என்னதான் செய்வார்? ஃபிக்ஸட் அசெட் வாங்குவார். பட் டே டு டே ஆப்ரேஷனுக்கு நமக்கு தேவையான கேபிட்டல் இஸ் கால்டு ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் டிவைடட் இன்டு 2: gross working capital and net working capital. Gross working capital means nothing but current assets. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கரண்ட் அசெட்ஸ்னா ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்புறம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இது எல்லாம் தான் கரண்ட் அசெட்ஸ் நமக்கு. ஸோ அந்த கரண்ட் அசெட்ஸோட டோட்டல். If the current asset is not available in the problem, then reverse methodல நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல் liability side எடுத்துக்கோ. லாங் டேர்ம் இன்டர்னல் liabilities, அதுதான் நான் சொன்ன capital plus reserves plus undistributed profits, that is surplus. So capital plus reserves plus surplus is internal liability. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ், இதுதான் நான் சொன்ன அந்த லோன் ஃபார் 5 years, டிபென்ச்சர்ஸ், இதெல்லாம். பிளஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ்ல யாரெல்லாம் இருப்பா? கிரெடிட்டர்ஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பில்ஸ் பேயபிள், அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ், இது எல்லாமே அங்க இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, less the amount blocked in fixed assets, that is non-current assets, less பண்ண போறோம். Of course, இப்போ நான் உங்களுக்கு இதுல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. listen, இப்போ this is liabilities, assets. One second. Liabilities, assets. So see, liabilitiesல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன liabilities.
நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ். இந்த நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல அதையும் நம்ம ரெண்டா பிரிச்சோம். லாங் டேர்ம் இன்டர்னல் லயபிலிட்டிஸ், லாங் டேர்ம் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ், ரைட்? ஸோ நான் இப்போ எழுதுறேங்க நீங்க கேபிட்டல், ரிசர்வ்ஸ், surplus. Surplus means nothing but undistributed profits. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட்னு கீழே எழுதுவோம் பாரு. என்னது? டிவிடெண்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது போக மீதி. முதல்ல கிரெடிட்டாஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸை கொடுப்போம், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஐ மீன் ரிசர்வ் எடுத்து வச்சிருவோம். நல்லா கவனிங்க, ரிசர்வ் எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன செய்வோம்? டிவிடெண்ட் கொடுப்போம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், அப்புறம் மீதி இருக்கிறதுல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நம்ம டிவிடெண்ட் கொடுத்துட்றோம். ஸோ எல்லாம் கொடுத்தது போக மீதி அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். அதை நம்ம கேபிட்டலோட நம்ம ஆட் பண்ணுவோம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஸாக இருந்தால் கம்பெனியில் தனியாக காட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ சி கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், தீஸ் த்ரீ ஆர் கால்டு என்னது? லாங் டேர்ம் இன்டர்னல் லயபிலிட்டி. ஓகே, சி நெக்ஸ்ட் ஒன், லாங் டேர்ம் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ லோன்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ், debentures, these are called long term external liability. இந்த ரெண்டும் என்னது? long term external liability. Okay, right. Next, current liabilities. என்னென்ன சொன்னேன்? creditors, bills payable, அடுத்து வந்து இவங்களோடது பேங்க் ஓவர் டிராஃப்ட், அடுத்து proposed dividend, provision for tax, outstanding expenses. So these are current liabilities: creditors, bills payable, bank overdraft, proposed dividend, provision for tax, outstanding expenses. ஸோ இந்த மாதிரி இருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லயபிலிட்டிஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? லாங் டேர்ம் இன்டர்னல் லயபிலிட்டி, அதில் என்னென்னலாம் இருந்தது? கேபிட்டல், ரிசர்வ்ஸ், சர்ப்ளஸ் இருந்தது. அடுத்து லாங் டேர்ம் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டியில் லோன்ஸ், லாங் டேர்ம் லோன்ஸ், டிபென்ச்சர்ஸ் இருந்தது. பாருங்க, லாங் டேர்ம் லோன்ஸ், டிபென்ச்சர்ஸ், இது வந்து லாங் டேர்ம் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி, ரைட்டா? அடுத்து கரண்ட் லயபிலிட்டி ஹெட்டிங்கில் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் இதில் வந்துடும். புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அசட் சைடில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்னா நான் கரண்ட் அசெட்ஸ். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிளாக காட்ட போகிறோம். டேஞ்சிபிள் அடுத்து இன்டான்ஜிபிள் ரெண்டையும் நம்ம காமிச்சிடலாம். இது போக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹெட்டிங்
இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன இருக்கும்னா, இப்போ நம்ம சர்ப்ளஸாக இருக்குன்னு சொல்லி ப்ராஃபிட் நிறைய இருக்குன்னு சொல்லி ரிசர்வ் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த ரிசர்வை வந்து அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும்? ஸோ அதை எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஷேர் வாங்குவாங்க, இன்னொரு கம்பெனியோட ஷேர் டிபென்ச்சர்ஸ் வாங்குவாங்க. ஸோ அப்படியே எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன் கம்பல்சரியாக வரும். அதாவது நான் இப்போ ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா டிவிடெண்ட் கிடைக்கும், எனக்கு டிபென்ச்சர் வாங்கியிருக்கேன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இல்லை ஒரு பேங்க்கில் போய் நான் டெபாசிட் போட்டிருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், பில்டிங் வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு ரெண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தென் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அதையும் எழுது. இப்போ நமக்கு கவனிங்க, இந்த கரண்ட் அசெட்ஸ் தான் தேவை. ஏன்னா நமக்கு டைரக்ட் ஃபார்முலா கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் ஃபார்முலா இஸ் கரண்ட் அசெட்ஸ். ஸோ கரண்ட் அசெட்ஸ் ஹெட்டு கீழே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடைச்சிரும். கரண்ட் அசெட்ஸ் தான், அவ்வளோதான். பட் அட் த சேம் டைம் கரண்ட் அசெட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இன் த ப்ராப்ளம், தென் நம்ம இன்டைரக்ட் மெத்தட், ரிவர்ஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? லாங் டேர்ம் இன்டர்னல் லயபிலிட்டி plus long term external liability plus current liability minus non-current assets. இன்னும் நம்ம மைன்யூட்டாக உள்ளே போகணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எக்ஸ்ட்ரா நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இன்னொரு ஹெட் இருக்குது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த இன்ட்ரு படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் கரண்ட் அசெட்ஸ் வரைக்கும் லெஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ கெட் கரண்ட் அசெட்ஸ். ஓகேவா? தென் வாட் இஸ் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்? நம்ம பார்த்தோம் என்னது, கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். So net working capital means nothing but the difference between current assets and current liabilities. So formula formatல உனக்கு சொல்லணும்னா current assets minus current liabilities. All current assets minus current liabilities. Okay. புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ், இதை தான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்து உங்களுக்கு அதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி. ஸோ ஃப்யூச்சரில் வரலாம் அப்படின்னு நம்ம டவுட் பண்ணுற லயபிலிட்டி தான் நமக்கு கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த சப்ளையர் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபைல்ஸ் அ கேஸ், ஓகே, கோர்ட் கேஸ், ஸோ லீகல் ஷூட் அகெயின்ஸ்ட் த கம்பெனிக்கு எதிராக அவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னா இட் இஸ் அ கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன ரிசல்ட் வருங்கிறது நமக்கு தெரியாது. ரிசல்ட்டை பொறுத்து வி ஆர் லயபிள் டு பே த அமௌண்ட். அதனால் கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல். இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. இட் இஸ் அ இன்டர்னல் லயபிலிட்டி. நல்லா கவனிங்க, பிஸ்னஸ் வேற, ஓனர் வேற. ஸோ ஓனர் கொண்டு வந்த கேபிட்டலையும் பிஸ்னஸ் எப்படி தான் பார்க்குது? இன்டர்னல் லயபிலிட்டியாக தான் பார்க்குது. நல்லா கவனிச்சுக்கணும், இன்டர்னல் லயபிலிட்டியாக தான் பார்க்குது பிஸ்னஸ் வந்து. அப்போது பிஸ்னஸ் வேற, ஓனர் வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, கேபிட்டல் ஆஃப் ஓனர்ஸ் இஸ் அ லயபிலிட்டி விச் இஸ் டு பி செட்டில்டு ஒன்லி இன் த ஈவெண்ட் ஆஃப் க்ளோஷர் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணும்போதோ அல்லது வேற யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ தான் ஓனர் வந்து என்ன செஞ்சுக்கிடுவார், அந்த கேபிட்டலை திரும்ப எடுப்பார். ஓகேவா? பட் இட் இஸ் அன் இன்டர்னல் லயபிலிட்டி. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டி தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் drawings, an amount of cash, goods or any other asset which the owner withdraws from business. பிஸ்னஸ்ல இருந்து எடுத்துட்டு போவார் இல்லையா ஓனரு, அது அசட்டாக இருக்கலாம், இல்லை குட்ஸாக இருக்கலாம்,
இல்ல கேஷா இருக்கலாம். யோசித்து பாரு, ஒரு பலசரக்கு வியாபாரம் பண்றவரு, அவர் வீட்டுக்கு பலசரக்கு வேணும்னா வெளியில வேற கடையில போய் வாங்குவாரா? இல்ல. இவர் கடையில இருந்து எடுத்துட்டு போயிருவாரு. ஸோ he can withdraw cash from the business or in the form of goods or in the form of asset. அசட்டையும் எடுத்துட்டு போலாம். இப்போ ஒரு அசெட்டுங்க அன்னெசரியா இருக்கு, ஒரு ஃபர்னிச்சர்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு போனாருன்னா அதை டிராயிங்ஸ்னு கணக்கு காமிக்கணும். ஏன்னா ஓனர் வேற, பிசினஸ் வேற. ஓகேவா? ஓனர் எடுத்துட்டு போனாலும் அதை டிராயிங்ஸ் நம்ம கணக்கு காமிச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெட்ஒர்த். நெட்ஒர்த் மீன்ஸ் நத்திங் பட் ஓனர்ஸ் ஈக்விட்டி. ரொம்ப பார்த்தாச்சு ஓனர்ஸ் ஈக்விட்டி பத்தி. ஓனர்ஸ் ஈக்விட்டி, ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? என்னது? இன்டர்னல் லயபிலிட்டி, தட் இஸ் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் பிளஸ் சர்ப்ளஸ் இஸ் கால்டு நெட்ஒர்த். தென் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது என்னது, நம்மகிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை எங்கேயோ போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார் 5 இயர்ஸ்னு. பட் மோஸ்ட்லி ஃபிக்ஸட் டெபாசிட்ல ரொம்ப ரேராக தான் போடுவாங்க பிஸ்னஸில். ஏன்னா ரிட்டர்ன் ரொம்ப கம்மி. ரிட்டர்ன் மீன்ஸ் அதுலேருந்து வர்ற இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால ஷேர் வாங்குவாங்க, இல்லைன்னா லைக் இது வாங்குவாங்க, டிபென்ச்சர்ஸ் வாங்குவாங்க, பில்டிங்ஸ் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து நமக்கு இன்கம் கிடைக்கும். ரைட். ஸோ திஸ் இஸ் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா விச் ஆர் ரியலைசபிள் வித்தின் 12 months பீரியட். ஓகேவா? அதை நம்ம நார்மல் பிசினஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு படித்தோம் இல்லையா? நார்மல் பிசினஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள் இஸ் நத்திங் பட் 1 year பீரியட். ஸோ அந்த 1 yearக்குள்ள ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது கரண்ட் அசெட்ஸ் ஹெட்டிங் கீழே வந்துடுது. டெட்டார். Debtor, the sum total or aggregate of the amount which the customer owe to the business. கஸ்டமர் பிசினஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரூபா. அவ்வளோதான். கஸ்டமர் பிசினஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரூபா. ஹூ இஸ் கஸ்டமர்? யார் என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போனாங்களோ அவங்க தான் கஸ்டமர். அதுவும் கிரெடிட்டுக்கு வாங்கிட்டு போனாங்களோ அவங்க நம்ம என்ன சொல்றோம்? டெட்டார்னு சொல்றோம். ஸோ இந்த டெட்டாரை 3 பிரிக்கிறோம். குட் டெட்ஸ், டவுட்ஃபுல் டெட்ஸ், பேட் டெட்ஸ். ஏன்னா இப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ கிரெடிட் கொடுக்க தான் வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ரிஸ்க் நம்ம பேர் பண்ணணும். ஸோ குட் டெட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப கன்ஃபார்மாக அவர்கிட்ட இருந்து நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது குட் டெட்ஸ். டவுட்ஃபுல் டெட்ஸ்னா இப்போ தான் புதுசாக அவர் நம்ம பிஸ்னஸ்குள்ளே வர்றாரு, ஸோ வருமா வராதான்னு தெரியல அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் டெட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வரவே வராதுன்னு நம்ம முடிவு பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ 2 months டைம் கொடுத்தோம், 2 monthsல வரல, 6 monthsல வரல, 1 yearல வரல, 3 years வரல. ஸோ நம்ம பேட் டெட்ஸ்ன்னு சொல்லி அதை அந்த அமௌண்ட்டை நம்ம கழிச்சு விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் வந்து நமக்கு டெட்டாஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட்டார். எப்படி டெட்டார்னா அவங்க வந்து பிஸ்னஸ்க்கு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். த கஸ்டமர் ஓஸ் மணி டு த பிஸ்னஸ். இங்கே வந்து த பிஸ்னஸ் ஓஸ் மணி டு த கிரெடிட்டார். ஒரு சப்ளையருக்கு நம்ம ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ த பிஸ்னஸ் ஓஸ் மணி ஆர் மணி இஸ் ஒர்த் டு த சப்ளையர். ஸோ சப்ளையர் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட்டார். ரைட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் நல்லா பார்க்கலாம். ஏன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஒரு டாப்பிக்காகவே உங்களுக்கு இருக்குது. அதில் 1 words வரலாம். அதனால நம்ம வந்து இதை நல்லா டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம சொன்ன மாதிரி இஃப் இட் இஸ் யூஸ்டு ஃபார் லாங் டேர்ம் ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ், அதாவது நம்ம ஃபிக்ஸட் அசெட்லாம் வாங்கினோம்னா அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ரெக்கரிங்காக நமக்கு ரிப்பீட்டடாக நடக்கிற எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேலரி, என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு நான் சேலரி மந்த்லி கொடுக்கணும். ஸோ மந்த்லி கொடுக்குற ரெக்கரிங் நேச்சர் அண்ட் பல்காக எனக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் கிடையாது. அந்த மாதம் வேலை பார்த்ததுக்கு அந்த மாதம் நான் கொடுத்து செட்டில் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம வந்து அடுத்து வர கிளாஸஸில் வி வில் see in detail. தென் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்தாச்சு. இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ அசெட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு கேபிட்டல் அண்ட் liabilities. தட் இஸ் அசெட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு இன்டர்னல் liability ப்ளஸ் எக்ஸ்டர்னல் liability. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு டிட்டர்மைன் த ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு டிட்டர்மைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியணும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக போயிட்டு இருக்கோமாங்கிறது தெரியணும் இல்லையா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை லிஸ்ட் ப்ரைஸ், கேட்லாக் ப்ரைஸ், 3 ஒன்று தான்.
மார்க்கெட் அப் ப்ரைஸ், லிஸ்ட் ப்ரைஸ், கேட்லாக் ப்ரைஸ். இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கேட்லாக் அனுப்புவாங்க. இது இவ்வளோ ரேட்டு, இது இவ்வளோ ரேட்டு அப்படின்னு ஒரு கேட்லாகாக அனுப்புவாங்க. இல்லை நம்ம ஒரு ஷோரூமில் அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, இந்த ப்ராடக்ட் இவ்வளவு அப்படின்னு லிஸ்ட் ப்ரைஸ். இல்லைன்னா ஃபர்னிச்சர்னா அது மேலேயே எழுதி ஒட்டியிருப்பாங்க இவ்வளோ ரூபான்னு. ஸோ லிஸ்டட் ப்ரைஸ், கேட்லாக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் 3 ஒன்று தான். அது ஒரு டிவியோடது 15,000 எழுதியிருக்காங்க. அப்ப நம்ம நல்லா பார்கெயின்லாம் பண்ணி, இல்ல பார்கெயின் பண்ணல, நீ பல்கா வாங்குற, ஹோல்சேலர் பல்கா வாங்குற. ஸோ உனக்கு நீ பல்கா வாங்குறதுனால பல்க் பர்ச்சேஸ்க்காக நல்லா கவனிக்கணும், ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் ஃபார் பல்க் பர்ச்சேஸ். ஸோ பல்க் பர்ச்சேஸ்க்காக உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட்டை கழிச்சுட்டு மீதி வரும் இல்லையா, அதுக்கு தான் பில்லே போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட். நல்லா கவனிங்க, இந்த எக்ஸாம்பிளில் 12,000 தான் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. 15,000 வரவே வராது அக்கௌண்ட்ல எந்த இடத்துலையும். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் வில் நாட் பி என்டர்ட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ்ல எழுதக்கூடாது. பில்லு போடும்போதே கழிச்சு எடுத்துட்டு 12,000 காமிச்சிருவாங்க. அந்த 12,000 தான் நம்ம அக்கௌண்ட்ல காட்டுவோம். புரியுதா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் ஃபார், எப்படி நான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் ஃபார் பல்க் பர்ச்சேஸ்ன்னு சொன்னனோ ஹோல்சேலருக்கு மட்டும்தான் கிடைக்கும், பல்கா வாங்குறவனுக்கு தான் கிடைக்கும். அப்ப கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் ஃபார் ப்ராம்ப்ட் பேமெண்ட். அதாவது கேஷ் கொடுத்து நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னா அந்த டிவியோட ரேட்டு 15,000. அதே இது நான் கிரெடிட்ல கேட்கிறேன்னா இன்னொரு 2,000 ரூபாய் கூட வச்சிருவாங்க, 17,000 அப்படி. அப்ப 17,000 வச்சுட்டு அடுத்து என்ன செய்வாங்க, இதுல நம்ம ஒரு ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிளைம் பண்றோம். ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஒரு 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப 14,000. யோசிச்சு பாரு, கேஷ் கொடுத்து வாங்கினேன்னா உனக்கு 12,000, கிரெடிட்ல வாங்கினேன்னா 14,000. அப்ப அந்த 14,000 ருபீஸ் ஏன் 2,000 ரூபாய் அதிகமா வைக்கிறாங்கன்னா, நீ எத்தனை மாசம் உனக்கு டைம் பீரியட் கொடுக்குறாங்களோ, கிரெடிட் பீரியட் 2 மந்த்ஸா இருக்கலாம், 3 மந்த்ஸா இருக்கலாம், அப்படி. அப்போ அந்த மாதிரி கிரெடிட் பீரியட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த 3 மந்த்ஸ்க்குரிய வட்டியை சேர்த்து கொடுக்க போறோம். அதனாலதான் நமக்கு கேஷ் கொடுத்து வாங்கும்போது ரூபா கம்மியா இருக்கு, கிரெடிட்ல கொடுக்கும்போது அதிகமா இருக்கு. ஃபைன். இப்போ நீ ப்ராம்ப்டா பே பண்ணிட்ட, 3 மாசம் டைம் கேட்ட, ஆனா 2 மந்த்ஸ்ல பே பண்ணிட்ட. அப்ப அந்த 1 மந்த்துக்குரிய வட்டி அவங்க வாங்குறது அநியாயம் தானே, அதை டிஸ்கவுண்டா உனக்கே கொடுத்துட்றாங்க. ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் ஃபார் ப்ராம்ப்ட் பேமெண்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம நிறைய அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, நல்லா படிங்க. அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.